இந்த வீடியோவில் நம்ம பார்த்து கொண்டு இருப்பது என்னன்னா, திருவண்ணாமலை தளத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதியாக பிரகாசிக்கக்கூடிய ஈசனை வணங்கிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, கோவிலில் கூடியிருந்த பக்தர்கள் மட்டும் இல்லைங்க, இருவல பாதையில் இருந்த பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரான பக்தி முழக்கம் எழுப்பும்படி பார்த்தீங்கன்னா சிவனின் நாமத்தை உச்சரித்த வண்ணமே பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் காட்சியளித்திருக்காரு. தீபத்தலங்க பல ஆயிரம் மக்கள் பார்த்தீங்கன்னா காத்திருந்து இறைவனுடைய ஜோதி வடிவத்தை தரிசித்து சென்றிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, திருவண்ணாமலை தளத்தில் மகா திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை தளத்தில் 11 நாட்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஈசனை வழிபட முடியும், ஈசனை வழிபாட்டால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டுன்னு இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலில் கூடியிருந்த பக்தர்கள் மட்டும் இல்லை, கிருவல பாதையில் இருந்த பக்தர்கள் அனைவருமே அண்ணாமலையாருக்கு அரோகரான சக்தி முழக்கத்தோட எழுப்பியபடியே மகா தீபத்தை தரிசனம் செய்திருக்காங்க. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் தாங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில். சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அடிமுடி காண முடியாத ஜோதி ரூபமாய் விஸ்வரூபம் எடுத்து நின்ற தலம் தாங்க இந்த திருவண்ணாமலை. அக்னி ரூபம் எடுத்த சிவனே திருவண்ணாமலையில அண்ணாமலையாக வீற்றிருக்காரு. இதனால் இந்த மலையே பக்தர்கள் சிவனாக எண்ணி வழிபடுறாங்க. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அக்னி பிளமாக நின்ற நாளை தான் நம்ம கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுறோம். ஒவ்வொரு ஆண்டுமே அண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக நடத்துவாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டினுடைய திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் நேற்று தாங்க மகா தீபம் ஏற்றப்பட்டது. காலையில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு சந்திரசேகர் வீதி உலாவும், இரவில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் நடைபெற்றுச்சு. திருவிழாவில் சிகர நிகழ்வான பார்த்தீங்கன்னா மகா தீபம் ஏற்ற நிகழ்வு பார்த்தீங்கன்னா நேற்று தான் நடந்து முடிந்திருக்கு. மலையில் ஏற்றக்கூடிய மகா தீபத்திற்கு பயன்படுத்தக்கூடிய தீப கொப்பரை பார்த்தீங்கன்னா மலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. மகா தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படக்கூடிய 4500 லிட்டர் நெய், காடா துணிகளும் மலைக்கு எடுத்து சென்றிருக்காங்க. மகாதீப ஏற்றப்படுவதை முன்னிட்டு அதிகாலையிலே இருந்து கோவில் நடை திறக்கப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனையும் நடந்து முடிந்தது. அதிகாலையில பார்த்தீங்கன்னா 4 மணியளவில் சாமி சன்னதி உள்ள அர்த்த மண்டபத்தில் பரணி தீபம் ஏற்றி பரணி தீபம் ஏற்றப்பட்டதும் மகா தீபம் ஏற்றுவதற்கான பணிகள் தொடங்கினுச்சு. காடா துணியில நெய்யை ஊற்றி அதை திரியாக்கி நேரையை ஊற்றி அதை திரியாக்கிய பின்னர் கொப்பரை திரிப்பொன்று அடுக்கி வைக்கப்பட்டு பிரம்மாண்ட தீபம் தயார் செய்தாங்க. மகா தீபத்தை தரிசனம் செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் குவிந்தாங்க. நேரம் சொல்ல செல்ல பக்தருடைய வருகை அதிகரித்து கொண்டே இருந்துச்சுங்க. இதனால் நகரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய தலைகளாகவே காட்சியளித்துச்சு. பக்தர்கள் பெரும்பாலானவங்க கோவிலை அடைந்ததுமே கிருவலம் சென்று இறைவனை வழிபட தொடங்கினாங்களாம். கிருவல பாதை மட்டும் இல்லைங்க, நகரம் முழுவதுமே பக்தர்கள் கூட்டம் இந்த நாள் அலைமோதி இருக்கு. மலையில பஞ்சமூர்த்திகள் சுவாமி சன்னதி முன்பாக தீப தரிசன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பளித்துட்டு மகா தீபத்தை காண மலையை நோக்கி அமர்ந்திருக்காங்க. அதை தொடர்ந்து 6 மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி சன்னதியில இருந்து ஆனந்த தாண்டவம் ஆடியபடியே தங்க கொடிமரத்தின் முன்னால மலையை நோக்கியபடி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்திருக்காரு சிவபெருமான். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தரக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வந்தது. பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அரோகரா முழக்கமிட்டு அவரை வரவேற்று வணங்கியிருக்காங்க. அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தந்ததுமே சரியாக பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு கொடிமரம் எதிரே இருக்கக்கூடிய அகட தீபத்தில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. அந்த தீபத்திலிருந்து பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் 5 தீபத்த ஜோதி ஏற்றப்பட்டு 2668 அடி உயரம் கொண்ட அண்ணாமலையார் உச்சில தீபம் ஏற்ற தயாராக இருக்கும் பக்தர்களுக்கு தெரியும்படி உயர்த்தியும் காட்டியிருக்காங்க. இதையடுத்து மலை உச்சில மகா தீபமும் ஏற்றப்பட்டதுங்க. அப்போது கோவிலில் குடியிருந்த பக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கு அரோகரான பக்தி முழக்கம் உச்சில சரியாக பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மகா தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. மலையின் உச்சில ஏற்றிய தீபத்துக்கு பிறகுதாங்க மற்ற அனைவருமே வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபட்டிருக்காங்க. தொடர்ந்து திருவண்ணாமலை தளத்தில் மகா கார்த்திகை தீபம் ஏற்றிய அடுத்த நாள் தாங்க இந்த ஆண்டு திருக்கார்த்திகை பௌர்ணமி அமைந்திருக்கு. இந்த நாளை எப்படி கிரிவலம் செல்லலாம், இந்த 11 நாட்களும் திருவண்ணாமலை உச்சில ஏற்றப்பட்ட மகா தீபம் தொடர்ந்து 11 நாட்களும் தீபம் எரியுங்க.
திருவண்ணாமலையில் சில குறிப்பிட்ட மாதம் நாட்களில் கிரிவலம் செல்வது பல மடங்கு புண்ணியத்தை தரும்னு சொல்லுவாங்க. அப்படிதாங்க இந்த கார்த்திகை பௌர்ணமி தினமும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியில சிவ வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். இது மன அமைதியை தருங்க, வாழ்க்கையில செல்வ வளத்தை பெருக்கிடும். பௌர்ணமி நாள சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாடு செய்வதோ கிரிவலம் செல்வதோ செல்வம், விரதம் இருப்பது, புனித நீராடுவதோ விசேஷ பலன்களை தரும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, பாவங்களை போக்கி பெரு புண்ணியத்தை தேடிக்கொள்ள சிவனை இந்த நாளாக தரிசிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தனந்தாங்க இந்த திருவண்ணாமலையில். பௌர்ணமியில் கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் போக்கி முக்தி அருளக்கூடிய நாளாக அமைந்திருக்கு. அனைத்து பௌர்ணமிகளும் கிரிவலம் செல்வது சிறப்புங்க. ஆனால் இந்த கார்த்திகை பௌர்ணமியில் கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு கூடுதல் பலன் உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் தான் அவங்க ஜோதி வடிவமாக சிவபெருமான் விஷ்ணு பிரம்மாவிற்கு காட்சி அளித்ததாக சொல்லப்படுது. அதே போல் கிரிவல வழிபாடு தோன்றியதும் பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா தனது உடலில் பாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக ஈசன் காட்சி அளித்ததும் இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் தான். அதனால் இந்த நாளில் கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை தருங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்களும் சித்தர்களும் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வருவதாக சொல்லப்படுது. இந்த நாளில் நாமளும் கிரிவலம் செல்வதால் நம்ம உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் பார்த்தீங்கன்னா மனதில் பார்த்தீங்கன்னா நேர்மறையான சக்திகள் அதிகரிக்குங்க. வழக்கமாகவே பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடி வந்திருக்கோம். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் 3ஆம் தேதியே கொண்டாடப்பட்டாச்சு. ஆனால் பௌர்ணமி தேதி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி தான் துவங்குது. இதனால் கார்த்திகை பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய நினைத்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி சென்று வழிபடுங்க. இந்த நாளில் காலை 7:55 தான் பௌர்ணமி திதி துவங்குது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி அதிகாலை 3:55 வரை பௌர்ணமி திதி அமைந்திருக்கு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல திட்டமிட்டு இருந்தார் பக்தர்கள் 4ஆம் தேதியே வியாழக்கிழமையில் பகல் காலை 7:37 துவங்கி டிசம்பர் 5ஆம் தேதியன்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நீங்கள் கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை தருங்க. பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 3:08 வரை கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால் காலையிலே கிரிவலம் செல்வது சிறப்புங்க. திருவண்ணாமலையில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் கிரிவலம் செல்வதால் ஞானம் பெருகிடும், குரு அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும், பல ஜென்ம பாவங்களும் போக்கிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இறந்த முன்னோர்களுக்கான இறுதி சடங்குகளை சரியாக செய்யாதவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கான பித்ரு தர்ப்பண காரியங்களை முறையாமல் செய்யாமல் தவறி இருந்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளில் கிரிவலம் செல்வதால் அத்தனை பாவங்களும் நீங்கிடுங்க. கார்த்திகை பௌர்ணமி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் அமைந்திருக்கு. அதனால் மலை உச்சியில் எரியக்கூடிய மகாதீபத்தை தரிசித்தபடியே நீங்கள் கிரிவலம் செல்வது பல கோடி புண்ணியங்களை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. திருவண்ணாமலை தளத்தில் கிரிவலம் செல்வது உயர்வான புண்ணிய பலனை சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களுமே நீங்கள் கிரிவலம் செல்லலாம். இருந்தாலும் பௌர்ணமி, அமாவாசை, மாத பிறப்பு, சிவராத்திரி, பிரதோஷ நாட்களை கிரிவலம் செல்வது அதிக பலனை தருங்க. பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கிரிவலம் சென்று இறைவனை வழிபடுவாங்க. எந்த கிழமையில கிரிவலம் செல்வதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில கிரிவலம் செல்வதால் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பூவுலகில் ஏதேனும் ஒரு வடிவத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம கிரிவலம் செல்வதால் பார்த்தீங்கன்னா சிவலோக கைலாயத்தில் தேவர்களாய் வீற்றிருக்கக்கூடிய சிறப்பை நம்ம பெறலாம். அதே போல் திங்கக்கிழமையில கிரிவலம் செல்வது பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வழியில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதியில் நின்று ஏழை கன்னி பெண்களுக்கு பூச்சரம், மஞ்சள், குங்குமம், தாலிச்சரடு வாங்கி கொடுத்தீங்கன்னா திருமண தடை நீங்கிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில கிரிவலம் சென்றீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுபடலாம். புதன்கிழமையில கிரிவலம் செல்வது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை தரும், தொழில் திறமை ஏற்படும், நியாயமான உத்தியோக உயர்வு கிடைத்திருங்க. அடுத்ததாக வியாழக்கிழமையில கிரிவலம் செல்வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்குவதோடு அடுத்த பிரிவில் தேவர்களுக்கு, முனிவர்களுக்கு குருவாக விளங்கக்கூடிய சிறப்பை பெறலாம். வெள்ளிக்கிழமையில கிரிவலம் செல்வது பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்துங்க.
சனிக்கிழமை கிரிவலம் செல்வது கண் காது சுவாச வியாதிகளை இருந்து நிவாரணத்தை அளித்திடும். இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.